ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்து கட்டி போடுறது வந்து தாலி தான். அது ஒரு நிமிஷத்துல வந்து காணாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? அவ வந்து உயிரோட இருந்தாலுமே உள்ளுக்குள்ள அவ சாக ஆரம்பிச்சிடுவா. இந்த மாதிரி தான் வந்து சீதாவுக்கு வந்து நடந்திருக்கு. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட போன இடத்துல அவ நம்பிக்கையோட, மனசோட, வாழ்க்கையோட வந்து போயிருந்தா. ஆனா அவ திரும்பி வந்தது பாத்தீங்கன்னா கழுத்துல வந்து தாலி இல்லாம அழுதுட்டு வரா. அந்த ஒரு நிமிஷம் ஒரு கவனக்குறைவு, ஒரு சூழ்ச்சி அவளோட வாழ்க்கையை வந்து ஃபுல்லா வந்து மாத்திடுச்சு. ஆனா இங்கதான் வந்து பிக்கஸ்ட் ஷாக்கே. இந்த தாலி திருட்டுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சாதாரண திருடனெல்லாம் இல்ல, ஒரு போலி சாமியார். நம்பிக்கையை வச்சு ஏமாத்துற ஒரு கள்ள நடிப்பு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க முத்து அண்ட் மீனா தான். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையை வந்து வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களே வந்து வேஷம் போட்டுட்டு திருட்டு நகை கும்பலுக்குள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க. அந்த ஒரு முடிவு வந்து தைரியமா இல்ல தப்பான முடிவா அப்படி எதையுமே வந்து யோசிக்காம நுழைஞ்சிட்டாங்க உள்ளுக்குள்ள. அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ரெய்டு வருது. அங்க இருந்த எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுல உண்மையை வந்து கண்டுபிடிக்க போன முத்துவும் அவனுக்கு சப்போர்ட்டா இருந்த மீனா ரெண்டு பேருமே வந்து திருடங்க மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. நாங்க தப்பே செய்யல அப்படின்னு கத்தினாலுமே யாருமே வந்து கேட்கவே இல்லை. இவங்க சொல்றது என்னதான் வந்து உண்மையா இருந்தாலுமே ஆனா அதை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு வந்து முடியாத நிலையில வந்து இருக்காங்க. முத்து அண்ட் மீனா வந்து ஜெயிலுக்கு போயிடுவாங்களா? அந்த போலீஸ் சாமியார் யாரு? சீதாவோட வாழ்க்கை வந்து இப்போ என்ன ஆகும்? இது ஒரு சாதாரண எபிசோடு மாதிரி எல்லாம் வந்து கொண்டுட்டு போகல. இதுல ஒவ்வொரு மினிட்டுமே நம்மளோட மனசை வந்து கிழிக்க போகுது. அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. உண்மை எப்படி வெளியில வருது அப்படின்றத நம்ம பார்ப்போம். முத்துவும் மீனாவும் சீதாவோட தாலி வந்து கண்டுபிடிக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த போலீஸ் சாமியாரை பத்தி எல்லா உண்மையும் வெளியில கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு மார்வேஷம் வந்து போடுறாங்க. ஆனா அது கடைசியில அவங்களுக்கே வந்து ஆப்பு வச்சிடுது. என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். சென்னையே வந்து அதிர வைக்கிற மாதிரி தான் டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. இந்த சீரடிக்கு ஆசை எபிசோட்ல ஒவ்வொரு சீனுமே டென்ஷனாகவும் எமோஷனா ஹார்ட் டச் பண்ற மாதிரி அளவுக்கு பில்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சாதாரண நகை திருட்டு ஸ்டோரி மாதிரி எல்லாம் இல்ல, ஒரு குடும்பத்தோட மரியாதை, நம்பிக்கை, வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து சோதிக்கிற ஒரு சூழ்ச்சியா தான் வந்து இருக்குது. சீதா வந்து கோயில வந்து அமைதியா வந்து சாமி கும்பிட்டு இருந்தா, இந்த மாதிரி அமைதியா வந்து சாமி கும்பிட்டு இருக்கிற ஒரு நிமிஷத்துல அவளோட வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுடுது. ஸோ அவளோட கழுத்துல இருந்து தாலி செயின் வந்து காணாம போயிடுது. அந்த நொடியில அவளோட முகத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ பயம், அந்த கண்ணில் இருந்த கலக்கம், அந்த ஒரு நகை போனதுக்கான ரியாக்ஷன் ஒன்றும் கிடையாது. அது என்னோட வாழ்க்கை வந்து களைச்சிடுமோ அப்படின்னு ஒரு பயம். அப்ப சீதா கூட மீனாவும் தான் இருக்காங்க. அந்த கிரௌட்ல மீனாவை இடிச்சிட்டு ஓடி போன அந்த பொண்ணு மேல சந்தேகம் வருது மீனாக்கு. உடனே அந்த பொண்ணை மீனா வந்து துரத்திட்டு போய் பிடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட முக்காடை வந்து விலக்கி பாக்குறாங்க. அது வீட்டுக்கு வந்து பூஜை செஞ்ச போலி சாமியார் அப்படின்னு தெரியுது. அதை பார்த்த உடனே மீனா வந்து ஷாக்கிங்ல அப்படியே வந்து நிக்கிறா. ஆனா அந்த நொடியில அந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மீனாவை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த ஒரு செகண்ட் டிலேனாலதான் ஸ்டோரியே வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஓட இடத்துல இருந்து ஒரு பர்சன் கிடைக்குது. அதை எடுத்து பாக்குறாங்க. அதுல ஒரு அட்ரஸ் ஒன்று இருக்குது. அதுவே அவங்களுக்கு வந்து க்ளூவா இருக்குது. அதே டைம் பாத்தீங்கன்னா ட்ராப் ஒன்று வெயிட்டிங்ல இருக்குது. அந்த அட்ரஸை பத்தி முத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அது திருட்டு நகை எல்லாமே விற்கிற இடம் அப்படின்னு வந்து சொல்றான். அது சாதாரணமா போனா ஆபத்து இருக்கு அப்படின்னு ஆன் பண்றான். இது கேட்டதுக்கு அப்புறம் முத்து ஒரு பிளான் ஒன்று போடுறான். நம்மளுமே வந்து திருட்டு நகை தான் விற்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு அதே மாதிரி உள்ள வந்து போவோம் அப்படின்னு முடிவு பண்றான். அதுக்காக முத்து என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போய் லுங்கி எல்லாமே கட்டிட்டு வேஷம் எல்லாத்தையுமே வந்து மாத்துறான். மீனாவும் சாரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டு மாறு வேஷத்துல இருந்து வர்றாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்துக்குள்ள போற சீனை வந்து நம்ம பார்க்கும்போது நமக்குலாம் அவ்வளோ ஃபுல் டென்ஷனா வந்து இருக்குது. இதுக்கடையில மீனோட அம்மா சீதாவோட தாலி வந்து காணாம போனனால சாப்பிடாம இருக்காங்க. அப்போ சத்யா அவங்களுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்கான். அருண் மாமா அக்கா வந்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு, நீ பயப்படாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே சீதா அழுதுட்டே அம்மா வீட்டுக்கு வரா. என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்கறாங்க. நகை இல்லாம நீ வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அனுப்பிட்டாரு அப்படின்னு சீதா சொன்ன உடனே இந்த விஷயத்தை வந்து சத்யா மீனாவுக்கு வந்து கால் பண்ணி சொல்லிடுறான். அப்ப மீனா வந்து சீதாட்ட என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நாங்க எப்படியாவது அந்த நகையை வந்து கண்டுபிடிச்சிட்டு எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நகை இருக்கிற இடத்துக்கு வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து போறாங்க. அங்க போனதும் நாங்களும் வந்து நகை திருடிட்டு வந்திருக்கோம், அதை வந்து விற்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே புதுசா இருக்கிறனால அங்க இருந்தவங்க இவங்களை பார்த்து சந்தேகப்படுறாங்க. உங்களை இங்க பார்த்ததே இல்லையே, எப்படி வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, ஜோசியம் பார்த்து ஏமாத்துற அந்த அம்மா தான் எங்களை வந்து இங்க அனுப்பி வச்சாங்க அப்படின்னு வந்து சொல்றான். அந்த நேரத்துல திடீர்னு போலீஸ் அங்க வராங்க. அங்க இருந்து திருட்டு கும்பல எல்லாரையுமே வந்து போலீஸ் மடக்கி பிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. முத்து மீனாவும் வேஷம் போட்டிருக்கிறனால அவங்களையும் கிரிமினல்ஸ் நினைச்சு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த கும்பல்ல இருக்கிற ஒரு அன்னோன் பர்சன், நீங்க கவலைப்படாதீங்க, நான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு உங்களை வந்து ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு முத்துட்டு வந்து சொல்றாங்க. அது வந்து ஹெல்ப்பா இல்ல இன்னொரு ட்ராப்பா, சஸ்பென்ஸ் இன்னும் டீப் ஆயிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஆனா முத்துவும் மீனாவும் நாங்க திருடுங்க இல்ல அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் போலீஸ் வந்து நம்பவே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க முத்து வந்து போலீஸ்ட்ட வந்துட்டு என் அப்பாவுக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு வந்து சொல்றான். சீதாவோட நகை வந்து காணாம போன விஷயத்தை அதை தேடுறதுக்காக வேண்டிதான் நாங்க அங்க வந்தோம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே வந்து முத்து சொல்றான். ஆனா போலீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எவிடன்ஸ் தான் வந்து முக்கியம், எமோஷனலா இல்ல. முத்து லாஸ்ட் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என் அப்பாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்றான். அந்த ஒரு கால் தான் பாத்தீங்கன்னா ஸ்டோரியோட டேர்னிங் பாயிண்ட். இன்ஸ்பெக்டர் நம்பிக்கையே இல்லாம அண்ணாமலைக்கு வந்து கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்றாரு. அண்ணாமலை கேட்ட உடனே சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு உடனே ரவிக்கும் ஸ்ருதிக்கு வந்து கால் பண்ணி நீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போங்க, நாங்க பின்னாடி வரோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரவியும் ஸ்ருதியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து முத்துவும் மீனாவையும் வந்து பாக்குறாங்க. அவங்க வந்து வேஷம் போட்டிருக்கிறதுனால முதல்ல வந்து இவங்களுக்கு வந்து அடையாளமே தெரியல. அதுக்கப்புறம் இவங்க வந்து போலீஸ் நடந்த விஷயத்தை எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. நல்லதுக்காக போன முத்து அண்ட் மீனா இப்போ ஜெயிலுக்கு வந்து போகிற நிலையில வந்து இருக்காங்க. ஒரு தாலி திருட்டு எப்படியெல்லாம் ஒரு ஃபேமிலி வந்து குலைக்குதுன்னு பாருங்க. இது ஒரு சாதாரண
சாதாரண ஸ்டோரி மாதிரி எல்லாம் இல்ல. இது என்னதான் வந்து உண்மையா இருந்தாலுமே அதுக்கான சாட்சி இல்லனா வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு காட்டுற உண்மையா தான் வந்து இருக்குது. ஒரு உண்மையை வந்து ப்ரூவ் பண்ண முடியாத நேரத்துல அது பொய்யா வந்து மாறிடும். இப்போ அதுதான் வந்து முத்து அண்ட் மீனா வாழ்க்கையில வந்து நடந்துட்டு இருக்குது. நல்லதுக்காக போனாங்க. இப்போ குற்றவாளி மாதிரி வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து நிக்கிறாங்க. அவங்க கண்ணுல இருக்கிற பயம் நம்ம செஞ்சது வந்து தப்பா அப்படின்னு கேள்வி கேட்கற மாதிரி வந்து இருக்குது. மீனா உள்ளுக்குள்ள வந்து உடஞ்சு போயிட்டா, நான் தான் வந்து இந்த முடிவை எடுத்தேன், இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு கில்ட்ல வந்து இருக்கா. முத்து அவளை பார்த்து வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீ தப்பே செய்யல, நாம உண்மைக்காக வேண்டி தான் இங்க வந்தோம். ஆனா அந்த உண்மைக்கு வந்து இப்ப சாட்சி இல்ல. அங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட வாழ்க்கை வந்து அழுத்திட்டே தான் வந்து இருக்குது. அந்த நேரத்துல அங்க வந்து ஒரு பொண்ணு வந்து நான் உங்களை வந்து வெளியே கொண்டுட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவன் உண்மையா வந்து ஹெல்ப் பண்ண போறாளா இல்ல இன்னொரு சூழ்ச்சியா? இன்னொரு பக்கம் சீதா வந்து இன்னுமே வந்து அழுதுட்டே தான் வந்து இருக்கா. என்னோட வாழ்க்கை வந்து இங்கேயே வந்து முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கா. ஒரு தாலி ஒரு குடும்பத்தையும் வந்து சிதறடிக்குது. முத்து அண்ட் மீனா வந்து தப்பிச்சிடுவாங்களா? அந்த போலீஸ் சாமியார் யாரு? இந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்களா? இது இங்க முடிஞ்ச மாதிரி வந்து தோணலாம். ஆனா இதுதான் ஆரம்பமே. அடுத்த எபிசோட்ல இன்னும் பெரிய ஷாக்கிங் எல்லாமே வரப்போகுது. உண்மை வந்து வெளியில வருமா இல்ல வராதா? அதனால இந்த ஸ்டோரியோட நெக்ஸ்ட் ட்விஸ்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் அப்டேட் வந்து கண்டிப்பா பாருங்க. இல்லனா இந்த ஷாக் உங்ககிட்ட இன்கம்ப்ளீட்டாவே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் a great day.